இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் லைட்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பில்ட் பண்ண ஒரு பிசி. இந்த வீடியோவில் இந்த பிசியில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பெக்ஸ், அப்புறம் இந்த பிசி லைட்ரூமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேஸ் ஸ்னைப்பர் கேமிங் மெஷ் 1F. உங்களுக்கு ஒரு பட்ஜெட் கேஸும் வேணும், நல்ல ஏர் ஃப்ளோவும் இருக்கணும், எல்லா ஃபீச்சரும் இருக்கணும், அப்புறம் ஃபியூச்சர் அப்கிரேடும் பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸ் ஒரு சூப்பரான சாய்ஸ். மதர் போர்டு ASUS Prime H610 MA Wi-Fi. எல்லா ஃபீச்சரும் இருக்கிற ஒரு பட்ஜெட் மதர் போர்டு வேணும், DDR5 சப்போர்ட்டோட அப்படின்னா இந்த போர்டு ஒரு நல்ல சாய்ஸ். இந்த மதர் போர்டில் 2 RAM ஸ்லாட், 2 M.2 ஸ்லாட், அப்புறம் இன்பில்ட்டாக Wi-Fi அண்ட் ப்ளூடூத்தோடு வந்துடும். ப்ராசஸர் Intel Core i3 14th generation 14100. Intel 14th ஜெனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடோப் அப்ளிகேஷனுக்கு உங்கள் பட்ஜெட் பொறுத்து மேக்ஸிமம் நாங்கள் இன்டெல் தான் சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ கடைசியில் பெஞ்ச்மார்க் ரிசல்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது ஒரு பட்ஜெட் பில்ட் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராசஸர் கூடயே வர ஸ்டாக் கூலர் வச்சு தான் பில்ட் பண்ணியிருந்தோம். RAM Corsair Vengeance 5200 MHz 16GB DDR5. ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா இன்னொரு RAM நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். SSD Samsung 970 EVO Plus 1TB. SSDயை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் அண்ட் ரிலையபிலிட்டியில் சாம்சங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பவர் சப்ளை கூலர் மாஸ்டர் 450 watts 80+ பிரான்ஸ். நீங்கள் பிசி பில்டு பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு நல்ல ரிலையபிள் பிராண்டான பவர் சப்ளை. கூலர் மாஸ்டர் ஒரு எக்ஸலண்ட்டான ரிலையபிளான பவர் சப்ளை பிராண்ட். நீங்கள் என்ன பிசி ஸ்பெக்ஸ் வச்சுருக்கீங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு புது பிசி ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த பிசி லைட் ரூமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிற பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த பிசி லைட் ரூமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக சோனி A7 IV எடுத்த 500 ரா இமேஜஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ரா இமேஜஸை லைட் ரூமில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த பிசி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 500 ரா இமேஜஸையும் லைட் ரூமில் நம்ம இம்போர்ட் பண்ணி பார்த்ததில் இந்த பிசி இம்போர்ட் அண்ட் ப்ரிவ்யூ ஜென்ரேஷனுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 2 minutes 20 seconds. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண அதே 500 ரா இமேஜஸை 100% குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த பிசி 12 minutes 29 seconds ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இதே மாதிரி உங்கள் பிசியில் சேம் கேமராவில் எடுத்த சேம் குவாலிட்டி ஆஃப் ஃபோட்டோஸை லைட் ரூமில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிக்கும் உங்கள் பிசிக்கும் உள்ள ஸ்பீட் டிஃபரன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எங்கள் சேனலில் ரெகுலராக பிசி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.